நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் கிடங்குகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 840 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மற்றும் அரிசி மூட்டைகள் சேதமடைந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்த தவறியதே இழப்புக்கு காரணம் என்றும் இதற்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் ஆகியவற்றில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 840 கோடி மதிப்புள்ள நெல் மூட்டைகள் கடந்த 5 ஆண்டுகளில் சேதமடைந்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். நெல் மூட்டைகளை சேமித்து வைப்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை கூட ஏற்படுத்தாமல் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 200 கோடி அளவுக்கு மக்கள் வரி பணத்தை தமிழக அரசு வீணடிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் சாடியுள்ளார். 2019-2020 ஆண்டில் தொடங்கி 2023-2024 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் தலா 1.25 லட்சம் டன் வரை நெல் மற்றும் அரிசி மூட்டைகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்திருக்கின்றன. 5 ஆண்டுகளில் இவ்வாறு சேதமடைந்த நெல் மற்றும் அரிசியின் மதிப்பு மட்டும் ரூபாய் 840 கோடி. சேதத்தின் மதிப்பை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முழுமையாக தெரிவிக்கவில்லை. முழுமையான பாதிப்பு தெரிய வந்தால் சேதத்தின் மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கலாம். நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அடுத்த சில நாட்களுக்கு சேமித்து வைக்க இடவசதி இல்லாதது, நெல் சேமிப்பு கிடங்குகளில் கூரைகள் ஒழுகுவது, சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பது, எலி தொல்லைகள் கட்டுப்படுத்தப்படாதது போன்றவைதான் நெல் மூட்டைகள் சேதமடைவதற்கு காரணம் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர். 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு மட்டும்தான் இப்போது வெளியாகியுள்ளது. உண்மையில் பல 10 ஆண்டுகளாக நெல் மூட்டைகள் சேதமடைவதும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணாவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அரசுக்கு ஏற்படும் இழப்புகள் ஒருபுறம் இருக்க, நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதி இல்லாததால் உழவர்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதும் ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. கிடங்குகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தவறிய தமிழக ஆட்சியாளர்கள்தான் இந்த இழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் 308 கிடங்குகள் மட்டுமே உள்ளன. அவை போதுமானவை அல்ல என்பதாலும், கொள்முதல் செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களை பாதுகாப்பாக இருப்பு வைக்க வேண்டும் என்பதாலும் கிடங்குகளின் எண்ணிக்கையை 600ஆக உயர்த்த வேண்டும். நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் வீணாவதை தடுக்க ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 1000 டன் நெல் மூட்டைகளை சேமித்து வைக்கும் அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இத்தகைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை. தமிழகத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 30 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், கிடங்குகளில் ஆண்டுக்கு சராசரியாக ரூபாய் 200 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் வைத்துக் கொண்டால், இழப்பான தொகையை கொண்டு 1 குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 66 கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்க முடியும். ஆனால் உழவர்களுக்கு கூடுதல் விலை வழங்க மறுக்கும் தமிழக அரசு அந்த தொகையை வீணடிக்கிறது. இதற்கு முடிவு கட்டும் வகையில் கொள்முதல் நிலையங்களிலும் கிடங்குகளிலும் பாதுகாப்பாக நெல் மூட்டைகளை சேமித்து வைப்பதற்கு வசதியாக கூடுதல் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டுமென்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.